இந்த 4 சீட்டர் 5 சீட்டர் கார் செக்மெண்ட்ல பார்த்தீங்கன்னாக்கா நம்ம ஏற்கனவே வந்து ஷிஃப்ட் டிசைர் வந்து நம்ம பார்த்தோம். ஸோ இப்போ இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற வேரியன்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா ஷிஃப்ட்டில் பார்த்தீங்கன்னா VXI அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மிட் வேரியன்ட் இருக்குது. ஸோ அந்த VXI மாடலை பற்றி நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் பார்க்க போகிறோம் இன்னைக்கு. ஸோ நம்ம இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நம்ம டெஸ்ட் ட்ரைவ் சேனலை உங்கள் நண்பர்கள் எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணிடுங்க. அண்ட் நம்ம போடுற வீடியோஸ் எல்லாத்துக்குமே ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு வந்து நம்ம போடுற எஃபர்ட் வந்து உங்களுக்கு வந்து முழுசாக வந்து சேரும். ஸோ இப்போ நம்ம இந்த ஷிஃப்ட் VXI அப்படிங்கிற இந்த வேரியண்ட்டில் இருக்கிற ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் என்ன, ஃபீச்சர்ஸ் என்ன, அட்வான்டேஜஸ் என்ன அப்படிங்கிற ஃபுல் டீட்டெயில் நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த ஷிஃப்ட்டில் பார்த்தீங்கன்னாக்கா மொத்தம் வந்து 10 கலர் இருக்குது. அது என்னென்ன கலர் அப்படிங்கிறது நான் ஸ்க்ரீனில் காட்டுறேன். Sizzling red with bluish black roof, luster blue with bluish black roof, pearl arctic white with bluish black roof, sizzling red, bluish black, luster blue, novel orange, magma grey, splendid silver, pearl arctic white. பர்டிகுலராக இந்த கலர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா pearl arctic white அப்படின்ற கலர் தாங்க இது. ஸோ இப்போ நம்ம என்ஜினோட ஸ்பெக் பற்றி பார்ப்போம். நம்ம இப்படா இந்த கம்பியவே காணோம் இதாக இருக்கு. ஸோ பேனட் பார்த்தீங்கன்னாக்கா நல்லா ஹெவியாகவே இருக்குது உங்களுக்கு. சேம் அந்த காரில் வந்து நமக்கு எங்கே பொசிஷனிங் பண்ணமோ அதே பொசிஷனிங் தான் இங்கேயும் பண்ணியிருக்கோம். அண்ட் இதில் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு இந்த சவுண்ட் ப்ரூஃப்கான இன்ஸ்டலேஷன் இங்கேயுமே இந்த எஜஸ்லுமே கொடுத்துருக்காங்க, இங்கேயுமே கொடுத்துருக்காங்க. ஸோ 2 டைம் வந்து உங்களுக்கு ஸோ ஓவரால் அந்த இன்ஸ்டலேஷன் பார்த்தீங்கன்னாக்கா சவுண்ட் ப்ரூஃபிங் வந்து நல்லாவே பண்ணோம். அண்ட் என்ஜின் பார்த்தீங்கன்னாக்கா சேம் அதே டிசைர் என்ஜின் தான் உங்களுக்கு. ஸோ அதே மாதிரி உங்களுக்கு ஸ்பேஸ் வந்து நிறையா இருக்குது. ஸோ நிறையா ஃப்ரீ ஸ்பேஸ் நீங்கள் பார்க்கலாம். அண்ட் இது வந்து ஒரு ஃப்ரண்ட் வீல் டிரைவ் வெஹிக்கிள் உங்களுக்கு. இதோட என்ஜின் பார்த்தீங்கன்னாக்கா Z12E அப்படிங்கிற என்ஜின். இது ஒரு பெட்ரோல் இன்ஜின் ஆக்சுவலாக. இது வந்து 1197 சிசி 3 சிலிண்டர் இன்லைன் என்ஜின் உங்களுக்கு. இது வந்து DOHC என்ஜின் அப்படின்னு சொல்லுவாங்க. அது என்னன்னாக்கா டியூயல் ஓவர் ஹெட் கேம் ஷாஃப்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது அந்த சிலிண்டருக்கு மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 2 கேம் ஷாஃப்ட் வந்து வரும். அதாவது மைலேஜ் வைஸ் வந்து உங்களுக்கு வந்து நல்லாவே கொடுக்கும். அதாவது 24.79 km/லிட்டர் அப்படிங்கிறது தான் இந்த கம்பெனி கொடுக்குற அந்த மைலேஜ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு. பட் நமக்கு ரெகுலராக நம்ம ரன்னிங்கில் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு அரௌண்ட் 22, 21 அந்த மாதிரி உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அண்ட் இதோட மேக்ஸிமம் பவர் பார்த்தீங்கன்னாக்கா 80 bhp, அதாவது 5700 RPM. அண்ட் இதோட மேக்ஸிமம் டார்க் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா 111.7 Nm, அதாவது 4300 RPM. அண்ட் இதோட எமிஷன் பார்த்தீங்கன்னாக்கா பாரத் ஸ்டாண்டர்ட் 6 phase 2 எமிஷன் வந்து உங்களுக்கு கிடைக்குது. ஃபெசிலிட்டியுமே உங்களுக்கு வந்து கிடைச்சிருது. சேஃப்டி ஃபீச்சர்ஸ் என்னென்ன அப்படிங்கிறத வந்து நம்ம ஸ்க்ரீனில் பார்க்கலாம். இப்போ வந்திருக்க இந்த ஷிஃப்ட்டில் பார்த்தீங்கன்னாக்கா அந்த ஒரு ரேஸ் காருக்கான ஒரு லுக் வந்து கொடுத்துருக்காங்க. முன்னாடி வந்து கொஞ்சம் பல்கியாக இருக்கும். இப்போ வந்து அந்த பல்கினஸ் போய் கொஞ்சம் பார்த்தீங்கன்னாக்கா அதோட டோட்டல் நோஸையுமே சேஞ்ச் ஓவர் பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த கிரில் பார்த்தீங்கன்னாக்கா இந்த டைகர் நோஸ் கிரில் அப்படின்ற மாதிரியான ஒன்று சொல்லுவாங்க. ஸோ அந்த டைப் ஆஃப் கிரில் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஒரு பியானோ பிளாக் மெட்டீரியல் வருது உங்களுக்கு. அண்ட் கீழேயுமே ஸ்கிப் லைட்டுமே உங்களுக்கு வந்து ஒரு மேட் ஃபினிஷிங்கில் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அதுவுமே வந்து பிளாக் கலர், அதாவது 2 டோன் டியூவல் டோன் வர மாதிரி கொடுத்துருக்காங்க. அண்ட் இங்கே சைடில் ஹெட்லாம்ப்ஸ் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு வந்து ப்ரொஜெக்டர் ஹெட்லாம்ப்ஸ் வந்துருது, ஹேலஜன் இண்டிகேட்டர்ஸ் வந்துருது. அப்புறம் இன்னும் ஒரு நார்மல் வந்து லோ பீம்கான ஒரு ஹேலஜன் லைட்டுமே உங்களுக்கு வந்து கிடச்சிருது. அண்ட் சென்டரில் வழக்கம் போல் உங்களுக்கு வந்து சுசுகி மாருதியோட அந்த லோகோ கிடச்சிருது. அண்ட் இந்த வேரியண்ட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபாக் லைட் வராது. இதுக்கு அடுத்தடுத்த வேரியன்ட்ஸ் நீங்கள் போகும்போது உங்களுக்கு ஃபாக் லைட்டுமே உங்களுக்கு வந்து கிடைக்கும். இதோட கீ பார்த்தீங்கன்னா ரெகுலர் மாருதியோட கீ தான். இதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா லாக் அண்ட் அன்லாக் பட்டன் உங்களுக்கு இருக்கும். அண்ட் டோர்லையுமே பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு வந்து கீ போட்டு லாக் அண்ட் அன்லாக் பட்டன் உங்களுக்கு வந்து பண்ணிக்கலாம். அதே சமயத்தில் பட்டன்லையுமே உங்களுக்கு வந்து லாக் வந்து அன்லாக் வந்து உங்களுக்கு செஞ்சுக்கலாம். லாக் அண்ட் அன்லாக் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நம்ம ரியர் சீட்டோட கம்ஃபர்ட் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஸோ டோர் பார்த்தீங்கன்னாக்கா அரௌண்ட் வந்து ஒரு 80% 80 டிகிரி வந்து வரைக்கும் ஓப்பன் ஆகுது உங்களுக்கு. அண்ட் உள்ளே வரும்போது கொஞ்சம் ஹெட்டை மைண்ட் பண்ணி தான் உள்ளே வர மாதிரி இருக்கும். சேம் உங்களுக்கு பெஞ்ச் டைப் சீட் தான் உங்களுக்கு கிடைக்குது. சீட் கம்ஃபர்ட் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு சேம் அந்த டிசைரில் இருக்கிற அதே கேப்பபிலிட்டி தான் உங்களுக்கு இதுலேயுமே இருக்கும். ஸோ நான் தான் இப்போ ஓட்டிட்டு வந்தேன். ஸோ என்னோட சீட்டிங் பொசிஷனுக்கு ஏற்ற மாதிரி நான் ஃப்ரண்ட் சீட்டை வந்து அட்ஜஸ்ட் பண்ணியிருக்கேன். பட் எனக்கு இங்கே ஃபுல்லாக காலனிட்டே உட்காந்தோம்னா தை சப்போர்ட் உங்களுக்கு வந்து ஓரளவு கிடைக்கும். நார்மலாக அப்படி நேரம் உட்காந்தோம்னாக்கா உங்களுக்கு வந்து இதில் வந்து தை சப்போர்ட் வந்து கம்மியாக தான் இருக்கும் ஓரளவுக்கு. பட் கம்ஃபர்ட்டாக உங்களுக்கு வந்து ட்ராவல் பண்ணலாம், ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. சீட்டில் வந்து ரெக்லைன் ஆப்ஷனோ இல்லை வந்து மற்ற ஸ்லைடிங் ஆப்ஷனோ இதில் வந்து கிடையாது. ஏன்னா இது வந்து ஒரு பெஞ்ச் டைப் சீட்டுங்கிறதுனால அந்த ஆப்ஷன் வந்து உங்களுக்கு வராது. மற்றபடி இது ஓகே தான். அண்ட் டாப்பில் பார்த்தீங்கன்னாக்கா இங்கே வந்து ஒரு கிராப் ஹேண்டில் வந்துருது, அங்கேயுமே ஒரு கிராப் ஹேண்டில் வந்துருது. ஸோ இங்கே வந்து பார்சல் ஹூக்கு, அங்கேயும் பார்சல் ஹூக்கே கிடையாது. மற்றபடி உங்களுக்கு வந்து ஹெட்ரெஸ்ட் வந்து அட்ஜஸ்டபிள் ஹெட்ரெஸ்ட் கிடையாது உங்களுக்கு. ஸோ சீட்டோட சேர்ந்து வர ஹெட்ரெஸ்ட் தான் உங்களுக்கு கிடைக்குது.
சேம் உங்களுக்கு வந்து 3-வே அட்ஜஸ்டபிள் சீட் பெல்ட் வந்து உங்களுக்கு 3 பேசஞ்சருக்குமே உங்களுக்கு வந்து கிடைக்கும். ஸோ சென்டர் பேசஞ்சருக்குமே உங்களுக்கு வந்து 3-வே அட்ஜஸ்டபிள் சீட் பெல்ட் உங்களுக்கு வந்துருது. பட் ஏன் சைஸ் உள்ள ஆள் வந்து ஓரளவுக்கு கம்ஃபர்டபுளாக உட்காந்து போகலாம். ஒரு 3 பேர். என்னையோட கொஞ்சம் பல்கான ஆளாக இருந்தாக்கா கொஞ்சம் டஃப்பாக தான் நீங்கள் போகணும். மற்றபடி 2 பேர் உட்கார்றதுக்கு வந்து ஓரளவுக்கு நல்லா கம்ஃபர்டபுளாகவே இருக்குன்னு சொல்லலாம். அண்ட் இந்த காரோட ஓவரால் மைலேஜ் பார்த்தீங்கன்னாக்கா அரௌண்ட் வந்து ஒரு 24 கிட்ட கொடுக்குதுன்னு சொல்றாங்க. இது ஷிஃப்ட் டிசைர், ஷிஃப்ட் இது எல்லாமே பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு வந்து இந்த 4 சிலிண்டர் 4 வால்வ் கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னாக்கா டியூவல் வால்வ் இருக்கு மேலே, அல்லது உங்களுக்கு வந்து 4 வால்வ் இருக்கு மேலே. ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னாக்கா அந்த 4 சிலிண்டரோ அல்லது 3 சிலிண்டரோ பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு ஃபியூவல் வந்து நல்ல எஃபிஷியண்டாக உங்களுக்கு வந்து மைலேஜ் வந்து கொடுக்கறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த காரோட இன்டீரியர் பற்றி நம்ம பார்ப்போம். இதோட ஸ்டேரிங் வீல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 3 ஸ்போக் ஃபிளாட் பாட்டம் ஸ்டேரிங் வீல் ஃபுல் பிளாக்ல இருக்கு. உங்களுக்கு பார்த்தீங்கன்னா டியூவல் டோன்லாம் எதுவுமே கிடையாது. இங்கே மட்டும் ஸ்லைட்டாக அந்த கன் மெட்டல் கலரில் ஒரு சின்ன ஃபினிஷிங் கொடுத்துருக்காங்க 2 பக்கமும். இன்ஃபோர்டைன்மெண்ட்டுக்கான உங்களுக்கு கண்ட்ரோல்ஸ் ஃபுல்லாக இங்கே வந்துருது. ஸோ ஓவரால் நம்ம இன்ஃபோர்டைன்மெண்ட் சிஸ்டத்தை இங்கேருந்தே கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். அண்ட் இங்கே வந்து பார்த்தீங்கன்னாக்கா கால்க்கான பட்டனும் அப்புறம் வந்து வாய்ஸ் அசிஸ்டுக்கான பட்டனுமே உங்களுக்கு வந்து இங்கே கிடைச்சிருக்கு. இந்த ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ட்ராக்ஷன் கண்ட்ரோலுக்கான ஆன் ஆஃப் சுவிட்ச் பட்டனும், கீழே பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு வந்து லைட்டுக்கு ஆங்கிள் அட்ஜஸ்ட் பண்ணுற அந்த சுவிட்சுமே உங்களுக்கு வந்து இங்கே கிடைச்சிருக்கு. அண்ட் இதோட டோர் சைடு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 4 பவர் விண்டோ ஆப்ஷன் உங்களுக்கு கிடைச்சிருக்கு. டிரைவர் சைடு மட்டும் பார்த்தீங்கன்னாக்கா ஆட்டோ அப் அண்ட் டவுன் ஆப்ஷன் உங்களுக்கு கிடைச்சிருக்கு. அப்புறம் வந்து லாக் அண்ட் அன்லாக் பட்டன், விண்டோ லாக் பட்டன், அப்புறம் மிரருக்கான மோட்டரைஸ்ட் பட்டன் கிடைக்குது. அண்ட் இந்த வெர்ஷன்ல பார்த்தீங்கன்னாக்கா ஆட்டோ ஃபோல்டு ஃபங்க்ஷன் வந்து உங்களுக்கு கிடையாது. இன்டீரியர் பார்த்தீங்கன்னா ஃபுல் பிளாக் இன்டீரியர் உங்களுக்கு கிடைக்கும். இங்கேயுமே இந்த பேட்டர்ன் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு இதுவுமே பிளாக், இங்கேயும் பிளாக், இங்கேயும் பிளாக், ஃபுல் அண்ட் ஃபுல் பிளாக் தான் உங்களுக்கு. ஸோ ஓவராலாக வந்து ஃபுல் பிளாக் இன்டீரியர். அண்ட் இது வந்து ஒரு டியூவல் டோன் இன்டீரியர் தான். ஏன்னா பிளாக் அண்ட் பீச் கலர்ஸ் தான் உங்களுக்கு வந்து கனெக்ட் ஆயிருக்கு. ஆனால் சீட் முதற்கொண்டு உங்களுக்கு எல்லாமே வந்து பிளாக், ஃபுல் பிளாக். ஸோ பார்க்குறதுக்கே வந்து ஒரு ப்ரீமியமான ஒரு லுக் கிடைக்குது. அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னாக்கா க்ளவ் பாக்ஸ், ஒரு ரீசனபிளான ஸ்பேஸ் உண்டான க்ளவ் பாக்ஸ் உங்களுக்கு கிடைக்குது. ஷிஃப்ட் டிசைருக்கும் இந்த ஷிஃப்ட்டுக்கும் ஒன்றும் ரொம்ப பெரிய டிஃப்ரெண்ட் எதுவுமே கிடையாது. ஓவராலாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த ட்ரங்க் கெப்பாசிட்டி மட்டும் கொஞ்சம் வந்து டிஃபராமே ஒழிய மற்றபடி உங்களுக்கு இன்டீரியர் கெப்பாசிட்டி அண்டு ஸ்பேஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ரொம்ப சிமிலராக தான் இருக்கும். அண்ட் இந்த இதில் பார்த்தீங்கன்னாக்கா ஸ்பெஷல் பார்த்தீங்கன்னாக்கா இந்த 17.78 சென்டிமீட்டர் இன்ஃபோர்டைன்மெண்ட் சிஸ்டம் வந்து உங்களுக்கு கிடைச்சது. இதில் வந்து உங்களுக்கு ஆல்மோஸ்ட் இப்போ நம்ம ஷிஃப்ட் டிசைரில் நம்ம பார்த்த எல்லா மோடுமே இதுலேயுமே உங்களுக்கு வந்து கிடைக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அண்ட் சைட்லேயுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஹோம் பட்டன் கிடைச்சது, வாய்ஸ் அசிஸ்டான பட்டன் கிடைச்சது, அப்புறம் வந்து மீடியாவுக்கான பட்டன் கிடைச்சது, கால்ஸ்க்கான பட்டன் கிடைச்சது. அப்படி இந்த பக்கம் வந்தீங்கன்னாக்கா இந்த இன்ஃபோர்டைன்மெண்ட் சிஸ்டம் ஆன் ஆஃப் பட்டன் கிடைச்சது, வால்யூம் ப்ளஸ் அண்ட் மைனஸ்க்கான பட்டன் உங்களுக்கு கிடைச்சது. நீங்கள் மேனுவலாகவும் அதில் டச் பண்ணிக்கலாம், ஸ்டேரிங்லையும் கண்ட்ரோல் பண்ணிக்கலாம், இங்கேயுமே உங்களுக்கு வந்து கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு டிவைஸ் கனெக்டிவிட்டிக்கான சிஸ்டம்ஸ் எல்லாமே உங்களுக்கு இருக்கு. செட்டிங்ஸ்ல போனீங்கன்னா மற்ற டேட் அண்ட் டைம், டிஸ்பிளே, லாங்குவேஜ், அப்புறம் வந்து மற்ற இந்த கார் சம்மந்தப்பட்ட மற்ற டீட்டெயில்ஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து இதில் கிடைச்சிரும். அண்ட் இதோட டச் சென்சிட்டிவிட்டியுமே பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு வந்து நல்லாவே இருக்கு. ரொம்ப ஸ்மூத்தாகவே உங்களுக்கு வந்து அப் அண்ட் டவுன் பண்ணிக்கலாம். ரொம்ப ஒன் டச் வந்து ரொம்ப ஈஸியாக உங்களுக்கு பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் கிடைக்குது. அண்ட் இங்கே டிரைவர் சைடுக்கான அந்த சன்வைசரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வேனிட்டி மிரர் வந்து வராது. அண்ட் கோ பேசஞ்சருக்கு வந்து உங்களுக்கு வேனிட்டி மிரர் வந்து கிடைக்கும். அண்ட் சென்டரில் வந்து உங்களுக்கு லைட்ஸ் வந்துடுது. உங்களுக்கு வந்து ஐஆர்விஎம் வந்து உங்களுக்கு கிடைச்சிருது. இது வந்து ஆட்டோ டிம் அண்ட் பிரேக்கில் இது மேனுவல் டிம் தான் உங்களுக்கு. ஸோ அதுவுமே உங்களுக்கு கிடைச்சிது. அதே மாதிரி கியர் பாக்ஸ் பார்த்தீங்கன்னாக்கா 5 ஸ்பீடு மேனுவல் கியர் பாக்ஸ் உங்களுக்கு. ரெகுலரான கியர் பாக்ஸ் தான். ரிவர்ஸ் கியர் வந்து உங்களுக்கு இப்படி போடுற மாதிரி இருக்கும். அண்ட் இதில் வேற என்ன, இங்கே வந்து ஒரு மொபைல் ஸ்பேஸ் உங்களுக்கு கிடைக்குது. இங்கே ஒரு யூஎஸ்பி டைப் ஏ போர்ட் கிடைக்குது, டைப் சி கொடுக்கல. அண்டு வந்து இங்கே 12 வோல்ட் சார்ஜிங் போர்ட் வந்து கிடச்சிருது. அண்ட் இங்கே 2 கப் ஹோல்டர்ஸ் கிடச்சிருது. இங்கே ஒரு சின்ன ஸ்பேஸ் வந்து உங்களுக்கு கிடைக்குது. ஹேண்ட் பிரேக் வந்து உங்களுக்கு இங்கே வந்துடுது. அப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஒரு கப் ஹோல்டர் வந்து ஒரு சிங்கிள் கப் ஹோல்டர் வந்து உங்களுக்கு கிடைக்குது. இங்கே வந்து ஏசி வென்ட்ஸ்லாம் கிடையாது ரியருக்கு. அண்ட் இதோட சீட் பெல்ட் பார்த்தீங்கன்னாக்கா எல்லா சீட்ஸுமே உங்களுக்கு வந்து 3-வே சீட் பெல்ட் வந்து உங்களுக்கு கிடைச்சிருது. ஓகே, தேங்க்யூ. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு வந்து அசிஸ்ட்டுமே கிடைச்சது. காரோட ஃபுல் அசிஸ்ட் கிடைச்சது. அதாவது ஹை ஸ்பீட் வார்னிங்கு, சீட் பெல்ட் வார்னிங்கு, இப்போ இந்த ஃபியூவல் லோ வார்னிங், இந்த மாதிரியான விஷயங்களுமே உங்களுக்கு வந்து இதில் கிடைக்கும். அண்ட் இது பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு வந்து அட்ஜஸ்டபிள் சீட் பெல்ட் கிடையாது. பட் 3-வே நார்மல் 3-வே சீட் பெல்ட் உங்களுக்கு கிடைக்கும். உங்களுக்கு டோரில் பார்த்தீங்கன்னாக்கா ஆம்ரெஸ்ட்டுக்கு மட்டும் ஒரு சாஃப்டான ஒரு மெட்டீரியல் வந்து உங்களுக்கு கொடுத்துட்றாங்க. அப்புறம் நார்மல் கப் ஹோல்டர்ஸ் உங்களுக்கு வந்துடுது. அண்ட் சைட்லேயுமே இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஸ்பேஸ்மே உங்களுக்கு கிடைக்குது. அண்ட் இதோட சீட் பற்றி பார்ப்போம் நம்ம. சீட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபேப்ரிக் சீட் தான். இதுவுமே வந்து ஃபுல் பிளாக் சீட் உங்களுக்கு கொடுத்துட்றாங்க. ஓவராலாக சைட் கம்ஃபர்ட் எல்லாமே நல்லா இருக்கு. சேம் அந்த டிசைரில் நீங்கள் பார்த்தா அதே இன்டீரியர் உங்களுக்கு வந்து பர்ஃபெக்டாக ஃபாலோ பண்ணியிருப்பாங்க. அதில் ஹெட் ரெஸ்ட்டுமே உங்களுக்கு வந்து பர்ஃபெக்டான ஒரு ஹெட் ரெஸ்ட்டாக இருக்கும்.
அண்ட் இதோட மெயின் இது விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா 6 ஏர் பேக் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஸ்டாண்டர்டாக வந்து இப்போ எல்லா கார்ஸுமே வருது. அதே மாதிரி இதுலையுமே வந்து ஃப்ரண்ட் சைடு கர்டன் ஏர் பேக்ஸ் உங்களுக்கு வந்து கிடைச்சிருது டோட்டலாக. இதோட சீட் பார்த்தீங்கன்னாக்கா 2 வே அட்ஜஸ்டபிள் சீட் தான் உங்களுக்கு கிடைக்கும். ஹைட் அட்ஜஸ்ட்மெண்ட் இதில் கிடையாது. ஒன்லி வந்து ரெக்லைன் ஆப்ஷனும் ஃப்ரண்ட் அண்ட் பேக் ஸ்லைடிங் ஆப்ஷன் கிடைச்சிருக்கும். அண்ட் கீழே பெடல்ஸ் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு வந்து ரொம்ப ஸ்பேஷியஸ்ன்னு சொல்ல முடியாது, அதே மாதிரி ரொம்ப என்ன சொல்றது டைட்டாக இருக்குன்னு சொல்ல முடியாது. ஓரளவுக்கு ஸ்பேஷியஸ், ஓரளவுக்கு டைட். அண்ட் சைட்லேயே பார்த்தீங்கன்னா ஒரு டெட் பெடல் வந்து ப்ராப்பராக கொடுத்துட்றாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபியூல் ரிலீஸ்க்கான பட்டனும் பேனட் ரிலீஸ்க்கான பட்டன் இருக்கு. இப்போ நம்ம இந்த ஷிஃப்ட்டோட ரியர் வியூ பற்றி பார்ப்போம். நம்ம இந்த ரியர் வியூவில் பார்த்தீங்கன்னாக்கா மேலே வந்து ஒரு நார்மல் ஆண்டனா கிடச்சிருது. அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னாக்கா ஒரு சின்ன ஸ்பாய்லர் மாதிரியான ஒரு இம்பாக்ட் ஒன்று இருக்குது. பட் இது ஸ்பாய்லர் கிடையாது, இது பாடியோட சேர்ந்து வர்றதான். அண்ட் இங்கே ஒரு டைலைட் இருக்குது. இங்கே வந்து டீஃபாகர் வந்து உங்களுக்கு கிடச்சிருது. வைப்பர் அண்ட் வாஷர் இதில் வந்து கிடையாது. அண்ட் அப்படியே இங்கே வந்தீங்கன்னாக்கா கீழே வந்து 4 பார்க்கிங் சென்சார்ஸ் வந்து உங்களுக்கு கிடச்சிருக்கு. அண்ட் கீழே பார்த்தீங்கன்னாக்கா ரிஃப்ளெக்டருமே உங்களுக்கு வந்து வந்துருது. ஹாலஜன் டைலைட் உங்களுக்கு வந்துருது. இங்கே வந்து ஒரு எல்இடி டிஆர்எல் மாதிரியான ஒரு ஃபினிஷிங் வந்து உங்களுக்கு கிடச்சிருக்கு. இதில் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு 265 லிட்டர் பூட் ஸ்பேஸ் வந்து உங்களுக்கு கிடச்சிருது. அண்ட் அப்புறம் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு வந்து ஒரு பார்சல் ஹூக் வந்து கிடச்சிருக்கு. சைடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இதோட ஸ்டெப்னி வீல் பார்ப்போம். நம்ம 165 80 R14. ஸோ இதுவுமே ஸ்டீல் வீல் தான். உங்களுக்கு மற்ற வீல் எல்லாமே சேம் சைஸ் தான் உங்களுக்கு வருது. ஸோ ஸ்டெப்னி வீல் உங்களுக்கு ஆல்ரெடி நீங்கள் யூஸ் பண்ணிட்டு இருக்க வீல் எல்லாமே ஒரே சேம் சைஸ் தான் உங்களுக்கு கிடைக்கும். அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னாக்கா ஒரு சின்ன ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் வந்து உங்களுக்கு இருக்கும். உங்களுக்கு டூல்ஸ் வச்சுக்கிறதுக்கு மாதிரியான ஒரு சின்ன ஸ்பேஸ் வந்து உங்களுக்கு இங்கே கிடைக்குது. ஸோ இதை யூஸ் பண்ணிக்கலாம் தேவைப்பட்டுச்சுன்னா. அப்படியே நம்ம டயர் பார்ப்போம். நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி ஸ்டெப்னி வீல் என்னவோ அதே சைஸ் தான் இதுவும். சேம் R14 சைஸ் தான் உங்களுக்கு. ஸ்டீல் வீல் வந்துடுது. மேலே வந்து உங்களுக்கு வந்து வீல் கப்புமே உங்களுக்கு வந்து கொடுத்துட்றாங்க. உள்ள பார்த்தீங்கன்னா இது வந்து ட்ரம் பிரேக். இது வந்து ரியர் வீலுங்கிறதுனால ட்ரம் பிரேக் இருக்கு. ஃப்ரண்ட் வீலில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டிஸ்க் பிரேக் வந்து உங்களுக்கு கிடைச்சிரும். இதோட ஃபியூல் டேங்க் கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா 37 லிட்டர்ஸ் உங்களுக்கு ஃபியூல் டேங்க் கெப்பாசிட்டி கிடைக்குது. ஸோ எப்பவுமே ட்ரைவ் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து சீட் பெல்ட் போட்டுருங்க. கூட இருக்கிற எல்லாருமே சீட் பெல்ட் போடுறதுக்கு என்கரேஜ் பண்ணிடுங்க.